செவன்த்தில் தேர்டு சப்டிவிஷன் பார்ப்போம். என்ன கொடுத்துருந்தாங்க? 1020. இப்போ பாருங்கள், இப்போ 4 டிஜிட் இருக்குது. நம்ம 2 டிஜிட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு நல்லா பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மைண்ட் கால்குலேஷனில் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கொயர் ரூட் எழுதிக்கோங்க. 2 2s 4, 3 3s 9, 4 4s 16, 5 5s 25, 6 6 36, 7 7s 49, 6 6 36, 8 8s 64, 9 9s 81, 10 10s 100. இது எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 10க்கு நியரஸ்டாக என்ன இருக்குது? 16 போட்டால் அதிகமாயிடும். ஸோ அது போடக்கூடாது. அப்போ என்ன சூஸ் பண்ணலாம்? நம்ம 3 சூஸ் பண்ணலாமா? 3 3s 9. அதான் 10க்கு நியரஸ்ட் நம்பர்னு பார்த்தா அதுக்கு கம்மியான நம்பர்னு பார்த்தா 9 தான் இருக்குது. ஸோ 3 3s 9. நான் உங்களுக்கு அப்படி செஞ்சு காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 3 3s 9. இப்போ என்ன போடணும் அப்படின்னா, இங்கேயும் 3 இங்கேயும் 3. அப்போ 3 × 3 9. ஓகேவா? இப்போ 10லேருந்து 9 போனால் 1. இந்த 2 அப்படியே இறக்கி இங்கே போட்டுக்கோங்க. 12 இருக்குது. இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த நம்பரை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 2s 6. இப்போ என்ன பண்ணலாம்? அங்கே என்ன இருக்குது? நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 இப்போ என்ன நம்பர் போட்டாலுமே அதிகமாகிடும். அப்போ அது போட முடியாது. இப்போ நீங்கள் 1 போட்டாலுமே 1 × 1 1 16 6 12 விட அதிகம் நம்ம அப்படி பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஒரு நம்பர் சேர்த்துக்கிடுவோம், 0. இப்போ 120 இருக்குது. நீங்கள் இப்போ பாருங்கள், 120 போட்டால் 2 போட்டு பாருங்களேன். இங்கேயும் 2 போடுங்க, இங்கேயும் 2 போட்டிங்கன்னா 2, இதுலேயும் 2 போட்டிங்கன்னா 2 2s 4 ஆயிரும். 2 6 12. 120 விட அதிகமாக தான் 124 வருது. ஸோ 2 போடக்கூடாது. அப்போ என்ன போடலாம்? 2 போடக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன போடலாம்? நெக்ஸ்ட் அதுக்கு முந்தினது நம்பர் வந்து 1. ஸோ இங்கே 1 போட்டிங்கன்னா இங்கேயும் 1 போடணும். 1 × 1 என்ன வரும்? 1. 1 6 என்ன வரும்? 6. 120ல் நீங்கள் 61 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 59 கிடைக்கும். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து 1 பாரோ பண்ணும்போது இங்கே 9 கிடைக்கும். இங்கே வந்து என்ன பண்ணிங்கன்னா என்ன வரும்? 59. இப்போ 31 நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 31 2s 1 2 3 2s 6. ஸோ 62. அப்போ என்ன பண்ணணும்? 0 சேர்த்துக்கணும். அப்போது இங்கே மேலே பாயிண்ட் வைக்கணும். அடுத்து நீங்கள் இந்த ஒரு நம்பர் டிஜிட்டால் பண்ண முடியாது, பண்ணாலுமே அதிகமாக தான் வரும். ஸோ அதுக்காக இன்னொரு 0 நம்ம என்ன பண்ணுவோம்? 2 0 சேர்த்துக்கிடுவோம். இப்போ நீங்கள் ஒரு நம்பராக போட்டு பார்க்கணும். எங்கே வந்து 5900க்கு பக்கத்தில் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்ன நம்பர் போட்டு 6 போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு 6 போட்டால் இங்கே 6 6 6 36, இங்கே 6 இருக்கும், ரிமைனிங் 3 இருக்கும். 6 2s 12, 13 14 15, 5 ரிமைனிங் 1 இருக்கும். 6 போட்டிங்கன்னா 6 6 36. அப்போ அதோடையும் உங்களுக்கு பாருங்களேன், நீங்கள் இதிலே வேணால் போட்டு காமிக்கிறேன். 6 2 6, இங்கே அங்கே ஒரு 6 போடுவோம். 6 போட்டாலும் 6 6 36, 6 3 6 2s 12, 13 14 15, 5 1 6 6 36, 37 தான் வருது. ஒரு கம்மியாக தான் வருது. சரி, அப்போது நீங்கள் 7 கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். அப்போது 6 2 7 ஒரு 7. அப்போ போட்டிங்கன்னா 7 7s 49, 9 4 2 7s 14, ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 18. அப்போ 8 1 இருக்கும். 7 6 42, 1 43. இது பக்கத்தில் வந்துச்சு. 5900 பக்கத்தில் 4389 வந்துச்சு. எதுக்கும் நீங்கள் வந்து 8 போட்டு பாருங்கள். 6 2 8 8 8 8s 64, 4 ரிமைனிங் 6 இருக்கும். 2 8s 16, 16 + 6 22, 2 ரிமைனிங் 2 இருக்கும். 6 8s 40, 49 50. அப்போ இதுவுமே உங்களுக்கு வந்து என்ன வருது? அது பண்ணாலுமே உங்களுக்கு கம்மியாக தான் வருது. 6 2 8, 8 8s 64, 4 6 2 8s 16 + 6 என்ன வரும்? 16 + 6 22 வரும். 2 இருக்கும், ரிமைனிங் 2 இருக்கும். 6 8s 48, 49 50. என்ன பண்ணாலும் உங்களுக்கு கம்மியாக தான் வருது. அப்போ நீங்கள் 7 கூட போட்டுக்கலாம், எல்லாமே கம்மியாக தான் வருது. ஸோ 7, அடுத்து 7. அப்போ என்ன வரும்? உங்களுக்கு 7 போட்டால் என்ன வரும்? 7 7s 49, 9. அடுத்து என்ன இருக்கும்?
4 ரிமைனிங் இருக்கும். 2 7s are 14 + 4 என்ன ஒரு 18, 8 ரிமைனிங் 1 இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், 7 6 are 42, அதில் ஒன்று என்ன ஒரு நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 43 கிடைக்கும். அப்படி தானே? அப்போது நீங்கள் என்ன போட்டுக்கலாம், 4 3 8 9 நீங்கள் அதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண அவசியமே இல்லை. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் கிடச்சிட்டு அதுவுமே உங்களுக்கு 5க்கு அப்புறம் தான் வரும். 5 எந்த நம்பர் நம்ம போட்டு பார்த்தா 7 போட்டால் 8 போட்டாலும் இதை விட கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆன்சரில் எழுதும்போது 1020 which is similar to எதுக்கு ரிலேட்டட் பக்கத்தில் இருக்குது, 32 தான் வரும். ஏன்னா ஒன் நம்பரை நம்ம வந்து ஏன்னா 5 வந்து 7 வந்து 5ஓட கிரேட்டர் நம்பர், அதுக்குனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்பரை ஆட் பண்ணால் 32. அப்போ 32 தான் என்னது ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். வேறு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ.